அப்பா, ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு அதிகாரி, ஒரு கைதியை கட்டி பிடிக்கிறதெல்லாம் எவ்வளவு கிக்கா இருக்கு தெரியுமா? ஆஹா, அடா அடா அடா. மை டியர் பொண்டாட்டி, நீ ஏன் ஐஏஎஸ்க்கு படிக்கணும்? ஐபிஎஸ்க்கு படிச்சேன்னா நம்ம அடிக்கடி இப்படி மீட் பண்ணிக்கலாம்ல. என்னமோ புதுசா கட்டி பிடிக்கிற மாதிரி பண்ற. ஓத்து வாங்குவ இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எதிர்பார்க்காத இடத்துல பொண்டாட்டி இந்த கட்டிப்பிடி வைத்தியம் நடக்குதா, அதான் அப்படியே ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? மாட்ன காலி ஆயிடுவேன். அடியே, அப்படியே சொல்லிட்டு ஏன் கிஸ் பண்ண வர? என்ன காலி பண்ணிடுவ போலயே. ஆனா சக்தி, பெரிய ஆள்றீ நீ. எவ்வளோ தைரியம் இருந்தா ஜெயிலுக்குள்ள திருடுத்தனமா குதிச்சு வந்து என்ன இப்படி லவ் பண்ணுவ? செம்ம வெயிட் நீ. 55 கிலோ. என்னது? டியூப்லைட் என் வெயிட் சொன்னேன். 55 இருக்க? ஆமா. இல்லையே, அப்படி தெரியலையே. நீங்க பாத்துருவோமா? அதுக்கு வெயிட் பாக்குற மிஷினா கொண்டு வருவேன்? தேவையில்லையே, அதான் நான் இருக்கேனே. என்னடா பண்ற? ஏய், வெயிட் செக் பண்றேன்டி. இறக்கி விடுறா. பாருடா, இவ்வளவு நேரம் ஜாலியா தானே இருந்தேன். ஏய், எல்லாரும் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? எங்கடா இருக்கீங்க? யாரா அவன்? டேய், வெற்றி, பூஜாவுக்கு சமயா பேய் பயத்தை காட்டி வச்சிருக்கோம். இன்னைக்கு அதோட கிளைமாக்ஸ பிளான் பண்ணிருக்கோம்டா. பூஜா அவ வாயாலேயே எல்லா உண்மையும் சொல்லிடுவா. டேய், நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன சொன்ன? இப்ப யார் கவனிச்சா? உன் விரல் எப்படி இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பார்த்தேன். எப்படி சக்தி, என் கையில பாரு எவ்வளவு முரடா இருக்குன்னு. டேய், உனக்கு பயமே இல்லையாடா? கொலைகேஸ்ல உள்ள இருக்க, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆமா, அத பத்தி இப்ப நான் ஏன் யோசிக்கணும்? அதான் அத பத்தி யோசிக்க என் செல்ல பொண்டாட்டி இருக்காளே. நான் என் செல்ல பொண்டாட்டியை மட்டும் யோசிச்சா பத்தாதா? சரியான இவன்டா நீ. சூப்பரா தானே இருக்கு. ஏய், இப்படி த்ரில்லிங்கா ரொமான்ஸ் பண்றத சொல்றேன். யூனிஃபார்ம் எடுத்தது வேண்டா, சொல்லலன்னா தொலைச்சிடுவேன். ஐயோ, இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் தேட ஆரம்பிச்சிட்டாரு. மாட்டிக்கிட்டியா? பேசாம நீ ஜெயிலுக்கு வந்துரு. ஜெயில ஜாலியா தான் இருக்கு. முடிச்சு வாய் மூடு. நீ கண்ணை மூடுறா. கண்ணை மூடுன்னு சொல்றேன்ல. ஏய், ஓட்ட கண்ணால பார்த்து குத்திடுவேன். ஒழுங்கா மூடு. சரி. டேய் வெற்றி, டேய் நில்றா. டேய் நில்றா, ஏன்டா அப்படியே மார்த்த வாங்குற? நில்றா, எனக்கு அசிங்கமா இருக்குடா. ஏன்டா அப்படி பண்ணி தொலைக்கிற? ஜெயில் முழுக்க கேமரா வச்சிருக்காங்கடா. மானம் போதுடா எனக்கு. டேய், Dress கழட்டா. சார் இருங்க சார். உங்களை விட இந்த Dress எனக்கு கல கச்சிதமா இருக்கா இல்லையா? என்ன, நீங்க வேணா Dress போட்டு பாக்குறீங்களா? டேய், உன்னை வெளுக்க போறேன் பாரு. இப்போ முதல்ல சட்டையை கழட்டா. என்ன வெளுக்கிறது இருக்கட்டும், இந்த Dress முதல்ல வெளுங்க. என்ன கப்பு சார், பாவம் சார் என் செல்லக்குட்டி. என்னது? அதெல்லாம் லவ், அது வேற டிபார்ட்மெண்ட். நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இங்க பாருங்க, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, சட்டையை ஒழுங்கா துவைச்சு போடுங்க.
நம்ம சாமியார்லாம் வச்சு கொடுத்த அலப்பறையில பூஜா செம்மையா மிரண்டு போயிருக்கா. இத அப்படியே நாம யூஸ் பண்ணிக்கணும். கேப் விட்டா அவ தெளிஞ்சிருவா. சோ இன்னைக்கு நாம கொடுக்க போற டார்ச்சர் தான் கிளைமேக்ஸ் டார்ச்சரா இருக்கணும். அதோட அவ டோட்டலா நம்ம கிட்ட சரண்டர் ஆயிடணும். புரியுதா? அந்த அளவுக்கு எங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க இல்ல? நீ எந்த அளவுக்குன்னா பூஜா நம்ம கிட்ட வந்து நான் தான் பிரியாவை கொலை பண்ணேன்னு அப்ரூவர் ஆகணும். அந்த அளவுக்கு. அனி இன்னைக்கு எப்படி அந்த அளவுக்கு வந்துடும்? நீ ஒன்றும் கொல்லப்படாதீங்க ப்ரோ. உங்களுக்கு இது வருத்தம் இல்லையே? வருத்தம் தான்டா. ரோஹித், ஏன் ரோஹித் என்னாச்சு? இவங்க பாவம் இல்லையா சக்தி? எவ்வளோ நாள் தான் பேய் வேஷம் போட்டு நடிப்பாங்க. இவங்க நினைச்சதான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ப்ரோ உங்க வருத்தம் எனக்கு நல்லா புரியுது. இன்னையோட அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு விடுதலை தரோம். ஐ மீன் உங்க ஒய்ஃப்ட இருந்து விடுதலை தரோம்னு சொன்னோம். சரி சரி, மொத்தமா வேலையை முடிச்சிட்டு அப்புறம் சிரிச்சுக்கலாம். பிளான் என்னன்னா, முதல்ல பேய் இங்க அழிச்சாட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பூஜாவை நம்ம நம்ப வைக்கணும். அனி அதான் ஆல்ரெடி பயந்துட்டாங்களே. இவ்வளவு நாள் நம்ம காட்டினது வெறும் ட்ரெய்லர் தான்டா. இனிமேதான் மெயின் பிக்சர். பூஜாவுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் அந்த பேய் இங்கதான் இருக்குங்கிற அளவுக்கு அவளை இன்னைக்கு நாம நம்ப வைக்கணும். அச்சச்சோ, அப்போ இனியோட எல்லாம் முடியாதா? ஏங்க முடிஞ்சிரும்னு சக்தி சொல்ல வராங்க. அது உங்களுக்கு புரியலையா? பூஜாவை நம்ம அப்படி நம்ப வைக்க போறோம். சரி சரி, வீட்ல இருந்த எல்லாருமே யாரோ ஒரு கித்து போன லாயரை பார்க்கறதுக்காக சென்னைக்கு போயிருக்காங்க. சோ இன்னைக்கு நைட் நம்ம ஃப்ரீயா பூஜாவை பயமுறுத்தலாம். ரோஹித், உங்களுடைய ஹெல்ப் ரொம்ப முக்கியம். எமோஷனலா கஷ்டமா இருந்தாலும் இருக்கும். என்னன்னு மட்டும் சொல்லுங்க சக்தி. ஒய்ஃபுங்கிற எமோஷனை விட ஒரு கொலகாரியோட புருஷங்கிற ஸ்டேட்டஸ் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை விடுங்க, நான் என்ன பண்ணணும்? பூஜாவை கரெக்டா இந்த இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு வரணும். அவ்வளவுதானே? இதெல்லாம் ஜுஜுபி மேட்டர், நான் பார்த்து. அதுக்கப்புறம் சோ இங்க பூஜாவை ரோஹித் கூட்டிட்டு வந்த உடனே, ரெடியா நீ என்ன பண்றன்னா, இந்த பீரோவை நீ இழுக்கிற. பிரியா முன்னாடி நகர முடியாது, பின்னாடி திரும்புவா. அந்த பக்கமும் ஏதோ ஒரு டேபிளோ டெஸ்கோ வச்சு 4 பக்கமும் நகர முடியாத அளவுக்கு கார்னர் பண்ணிடணும். புரிஞ்சுதா? இந்த இடையில நாம யூஸ்வலா பண்ற மாதிரி சிரிக்கிற சத்தம், கொலுசு சத்தம், ஹாரர் எஃபெக்ட், தண்டர் எஃபெக்ட்லாம் கொடுத்து வை. அனி அதெல்லாம் விடுங்க. நீ அதுக்கேத்த மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே பின்னாடி இழுக்கிறீங்க. ஹே, எனக்கு எந்த ரோலும் கிடையாதா? இரு நான் சொல்றேன். பொருள் எல்லாம் நகர்ந்த உடனே பூஜா ரிலாக்ஸ்டா நடப்பா. திடீர்னு ஹை வால்யூம்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ், லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நான் கொடுப்பேன். டோட்டல் இருட்டுல அவளுக்கு நேர் எதிரில நீ வந்து நிக்கிற. உனக்கு மட்டும்தான் ஸ்பாட்லைட் வரும். அவ்வளவுதான். அப்புறம் என்ன, பூஜா காலி. டேய், அவளை ஜெயிலுக்கு அனுப்ப சொன்னா சுடுகாட்டுக்கு அனுப்பிடாதடா.
பாஸ் ஐ மீன் அவர் மைக் போட்டு விழுந்துருவாங்கன்னு சொல்ல வந்தேன். நீங்க ஒன்றும் பயப்படாங்க, உங்க பொண்டாட்டி அப்படியே தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் டைமிங் ரொம்ப முக்கியம். அண்ணி அதெல்லாம் பாத்துக்கலாம் அண்ணி. ஆனா பொருள் கொஞ்சம் பெருசா இருக்கே, மறைஞ்சிருந்து இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இரு ஒரு நிமிஷம். ஆனாடா ஏய் கரெக்டா பண்ணிடுவீங்கல்ல? அண்ணி அதெல்லாம் சிறப்பா வெகு சிறப்பா பண்ணிடுவோம் அண்ணி. வாங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் அண்ணி. கட்டுக்கம்பி அப்புறம் லோஷன். டேய் தெளிவா கேட்டுக்கிட்டியா இதெல்லாமே ஒர்க் ஆகுமான்னு? அண்ணி சினிமாலே இதான் யூஸ் பண்றாங்களா? கடைக்காரன் சொன்னானே. சரி ஒரு ரிகர்சல் பாத்துருவோமா? ரோஹித் ப்ரோ போய் பூஜா அன்பா பண்பா பேசி கூட்டு வாங்க போங்க. எது பூஜாவையா? ஆமா அவங்க தானே மெயின் ரோல் பண்றாங்க. ஏய் இப்ப பூஜா இங்க தேவையில்லை. ரிகர்சல்ல நான் தான் பூஜா, போதுமா? அப்போ அப்ப சவுண்ட் லைட்லாம்? ஐயோ அதெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல இத நீங்க கரெக்டா பண்றீங்களான்னு பாப்போம். கம்பியை கட்டுங்க முதல்ல. லைட்ஸ் ஆஃப். Lights on. இதுதான் பிளான். ஓகே பூஜா ஏய் பூஜா உண்மையை சொல்லிடு. நான் பாவம் இல்லையா? சொல்லிடி.
உண்மையை சொல்லு பூஜா, என்னை பார்க்க உனக்கு பாவமா இல்லையா? நீ எங்க என்னை இருக்க விட்ட? நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? என்னை இப்படி கொன்னுட்டிய பூஜா. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். உன்னை நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். உன்னை நிம்மதியா இருக்க நான் விடவே மாட்டேன். நிம்மதி இல்லாம என்னை பேய அலைய விட்டல, உன்னை நான் விட மாட்டேன். விட மாட்டேன் பூஜா, உன்னை விடவே மாட்டேன்.